வாக்குத்தத்தம் உன்னுடையது. கழுகு உன் வாழ்விற்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுத்தருகிறது. கழுகு 60 70 ஆண்டுகள் வாழும். இதில் 60 ஆண்டுகள் முடிந்ததும் அது உயரமான மலைக்கு போய் தன் அலகை தானே உடைத்துவிடும். தன்னுடைய இறக்கைகளை அதுவே பீத்துவிடும். இப்பொழுது பசியோடு ஒரு கோழி குஞ்சு போல் மெலிந்து இருக்கும். பின்னர் அதற்கு இறக்கைகள் முளைக்கும். இப்பொழுது புது பலனோடு திரும்ப பறந்து வரும். இன்னும் பலத்தோடு உற்சாகத்தோடு பறக்க ஆரம்பிக்கும். அன்பு பிள்ளையே, உன் வாழ்விலும் நீ என் பாதத்தில் பொறுமையோடு காத்திருப்பாயானால் உலக கவலையை மறந்து உன் எல்லா சூழ்நிலைகளையும் என் பாதத்தில் வைத்து பொறுமையோடு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் காத்திரு. உலகத்தை பார்க்காதே, உலக மனிதர்களை பார்க்காதே. அவர்களின் வார்த்தைகளை கேட்டு உன்னை நீ கெடுத்து கொள்ளாதே. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ அந்த பலத்தை பெற்றுவிட்டால் நீ எனக்காக உயர எழும்புவாய், பிரகாசிப்பாய். என்னுடைய நாமம் உன் மூலமாக மகிமைப்படும். நீ சாதிக்கப் போகிறாய், என் துதியை சொல்லி வரப்போகிறாய், அற்புதங்களை காணப்போகிறாய். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆதார வசனம்: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31.